வெல்வோம் ஸ்ரீலங்கா மே 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதிகளில் பதுளை கால்பந்து விளையாட்டரங்கில் மே 31 பிரபல கலைஞர்களின் பங்கேற்புடன் இசை கச்சேரி, நுழைவு இலவசம். We lead the web news. ஞாபகார்த்த நிகழ்வாக கடந்த 3 ஆண்டுகளாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த வருடம் எமது வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போட்டியை நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று இந்த போட்டிகள் 8 இடங்களிலே நடைபெறுகின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வுநிலை பிரதம செயலாளர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த போட்டியை ஆரம்பித்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் ஸ்கொட்லாண்டில் இருக்கிற எடின்பரோ நகரத்தில் நமது தாயக தமிழர்கள் ஏறக்குறைய 25,000க்கு மேற்பட்ட தாயக தமிழர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் மரத நோட்ட விழா ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடமும் நடத்தப்பெறும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு துணிப்பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வருடம் போதையற்ற இளைஞர்கள் போதையற்ற உலகத்தை உருவாக்குவதை துணிப்பொருளாக கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். பகுதியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும், மலையகத்தில் இருக்கிற 2 மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வானது கிளி பீப்புள் எனப்படும் யூகேயில் இருக்கிற கிளிநொச்சி வெல்ஃபேர் அசோசியேஷனும் அதனோடு எங்களோடு இணைந்து மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வில் பங்கேற்றும் அனைத்து வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு எடின்பரோ நகரிலே பல ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய பங்களிப்போடு மாபெரும் மரத நோட்ட போட்டி நடைபெறுகிறது. இதனை கிளி பீப்புள், எஃப்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் யூகே, மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் யூகே இணைந்து நடாத்துகிறார்கள். இது அதற்கு சமாந்தரமாக 7 நிர்வாக மாவட்டங்களிலே இலங்கையிலே இது நடைபெறுகிறது. கொடுப்பதற்கு காரணம் இந்த 7 மாவட்டங்களிலும் வடக்கிலே இருக்கிற 5 நிர்வாக மாவட்டங்கள், கிழக்கு மலையகத்தில் இருக்கிற இந்த மாவட்டங்களிலும் இந்த நிறுவனங்கள் தங்களுடைய உதவிகளை கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். இன்னும் தொடர்ந்து செய்வதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி அதே விழிப்புணர்வு இந்த நிர்வாக மாவட்டங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு சமாந்தரமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வுநிலை பிரதம செயலாளர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த போட்டியை ஆரம்பித்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில வரி நேரங்களில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். போட்டி ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. பின்னரும் இந்த நிகழ்வு வழங்கி வருமா என்ற
தலைவர் திருவாள சிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்தான் இந்த மாவட்டத்திலே நடத்த வேண்டும் என்று நின்று எங்களுக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வை எமது மாவட்டத்திலே நடத்துவதற்கான அனுமதியை வழங்கிய எமது மதிப்புக்குரிய அரசாங்க அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களோடு நின்று இந்த நிகழ்வை ரசித்து இதில் கலந்து கொண்டதற்காக எமது மாவட்ட காசோலையும் வழங்கப்படும். We lead the web news.